உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவையே அதிரவிட்ட விசில் புலவர் கொண்டு வந்த மண்டையோட்டோட மர்மம் என்ன? 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு விசில் புலவர் தமிழ்நாட்டில் தங்கி இருந்தப்ப ஒரு அமைப்பு அவரை அணுகி அங்கு புதைக்கப்பட்ட சடலங்கள் இல்லீகலா புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை முன்வைங்க அப்படின்னு சொல்லி பிரஷர் கொடுத்தாங்க. பகீர் கிளப்பிய விசில் புலவர் பின்னணி என்ன, இதனுடைய உண்மை தன்மை என்ன? அதிரடியாக களத்துல தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கும் SIT டீம் தற்போதைய நிலையில தர்மஸ்தலாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அதனுடைய அப்டேட் என்ன? வாங்க இந்த வீடியோல விரிவா விளக்கமா பார்க்கலாம். இன்று இந்த வீடியோ பதிவாகிட்டு இருக்கும் போது ஆகஸ்ட் 19ஆம் தேதி 17 குழிகள் தோண்டி முடிக்கப்பட்ட நிலையில இந்த SIT பொறுத்த வரைக்கும் இந்த விசாரணை அந்த பணி குழி தோண்டக்கூடிய பணிகள்ல நிறைவு செய்துட்டாங்க. இந்த 17 குழிகள்ல சைட் 6 சைட் 11 ரெண்டுல மட்டும்தான் மனித எச்சங்கள் கிடைத்தது. நாம கடந்த வீடியோக்குள்ள பார்த்தோம். இந்த 17 குழிகள் தோண்டி முடிக்கப்பட்ட நிலையிலையும் அங்கிருக்கக்கூடிய பல பேர் முன் வச்சது என்ன அப்படின்னா, இந்த தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய மண் ரெட் சாயில் சிவப்பு மண் அப்படிங்கிறதுனால இதுல மனித எலும்பு கூடுகள், சிதைக்கப்பட்ட பெண்களுடைய சடலங்களுக்கான எலும்பு கூடுகள் சிதைந்து போயிருக்கலாம். அந்த அளவுக்கு இந்த மண்ணில் ரசாயன பொருட்கள், கெமிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இந்த அடிப்படையில் தான் அந்த பகுதியில் மண் மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அதில் கிடைத்த மனித எச்சங்கள், எலும்புகள் எல்லாமே எடுத்து ஏற்கனவே FSLக்கு அனுப்பி வச்சாங்க, ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரிக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த ரிப்போர்ட் ஒரு வார காலத்துக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு சொல்லி SIT தரப்புல இருந்து ஒரு நம்பிக்கையை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த SIT பொறுத்த வரைக்கும் FSLக்கு அனுப்பப்பட்ட இந்த மண் மாதிரிகளை பொறுத்த வரைக்கும் SOCO சோகோ டீமுக்கு அனுப்பியிருக்காங்க. சீன்ஸ் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர் இந்த மண்ணை பரிசோதனை செய்து ரிப்போர்ட்டை கொடுங்க. அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர் முன்வைத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மண்ணில் ரசாயன பொருட்கள் அதிக அளவில் இருந்து இந்த சிதைக்கப்பட்ட பெண்களுடைய சடலங்களுடைய எலும்புகள் உருகி இருக்கிறதா அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கான ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி SOCO சோகோ டீமுக்கும் இந்த ரிப்போர்ட் FSL மூலமாக சென்றிருக்கு. இப்படியான சூழ்நிலையில் தான் SIT பொறுத்த வரைக்கும் இனி ஆதாரங்கள் கிடைத்தால்தான் பணி தொடரும். அப்படி எந்த விதமான ஆதாரங்களும் கிடைக்கலைன்னா இந்த FSL இருந்து ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் இந்த மண்ணில் இது போன்ற ஒரு விஷயம் இருக்கிறது, எலும்புகள் உருகி இருப்பதற்கான காரணங்கள் இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையிலான ஆதாரங்கள் அல்லது வேறு ஏதாவது ஆதாரங்கள் வந்தா தான் தொடர்ந்து இந்த தர்மஸ்தலா பகுதியில் குழி தோண்டக்கூடிய பணிகளில் தொடங்கும் அப்படின்னு சொல்லி SIT தெரிவிச்சிருக்காங்க. இல்லாத ஒரு சூழ்நிலையில் அங்கே குழி தோண்டக்கூடிய பணிகளில் SIT ஈடுபடாது அப்படிங்கிற ஒரு கருத்தாகவே இது பார்க்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் SIT பொறுத்த வரைக்கும் இந்த விரைவில் இந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. இந்த விவகாரத்துக்காக ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டிடம் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. SIT ஜூலை மாதம் 28ஆம் தேதி களத்தில் இறங்கியதுல இருந்து, அதாவது SIT இந்த வழக்கு கொடுக்கப்பட்டதுல இருந்து இந்த குழி தோண்டக்கூடிய பணிகள் ஜூலை 28ஆம் தேதி தொடங்கியதுல இருந்து பணி நிறைவடைந்தது வரைக்கும் என்ன நடந்திருக்கிறது, இதுல என்ன சந்தேகங்கள் இருக்கிறது, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற அடிப்படையிலான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சமர்ப்பிக்க போவதாக SIT ஒரு தகவலை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த விசில் புலவர் முகமூடி நபர் அவருடைய பின்னணி என்ன? ஏன்னா இந்த விசில் புலவர் சொன்னது போல அங்கு 17 குழிகள் தோண்டப்பட்ட நிலையிலையும் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த ஒரு சடலத்துடைய எலும்பு கூடுகளும் கிடைக்கல. சைட் 6 சைட் 11 இதுல இருந்துதான் சுமார் 140 போன்ஸ் எலும்புகள் ஒரு மண்டையோடு மட்டுமே கிடைச்சிருந்துச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மண்டையோடு சுமார் 30 போன்ஸ்கள் கிடைச்ச பகுதியை பொறுத்த வரைக்கும் அதுல தூக்கு மாட்டி செத்திருக்கலாம் இந்த சடலத்துக்கான பெண்மணி அல்லது அந்த நபர் அப்படிங்கிற கருத்துக்களை ஸ்பாட்ல இருந்த டீமே முன் வச்சாங்க. அதாவது என்ன அப்படின்னா, பக்கத்துல துணி தூக்கு கயிறு போல துணி சாரி தொங்கிக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இந்த போன்ஸ்ல பாய்சன் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. நாம் கடந்த வீடியோக்கள்ல அது பார்த்தோம். அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும் போதுதான் நாம கடந்த வீடியோவில் பார்த்தது போல விசில் புலவர் மீது சந்தேகம் SITக்கு அதிகரித்திருக்கிறது. இந்த விவகாரம் கர்நாடக சட்டமன்றத்திலையும் பெரிய அளவில் எதிரொலித்தது. கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள் கூட இந்த தர்மஸ்தலா பின்னணியில மிகப்பெரிய சதி பின்னணியில இருக்கிறது அப்படின்ற கருத்துக்களை வைத்து கர்நாடகாவை அதிர விட்டாங்க. இப்படியான சூழ்நிலையில் தான் இந்த விசில் புலவருடைய பின்னணி என்ன? அவர் ஃபர்ஸ்ட் தடவை இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போது கையில மண்டையோட வந்தாருங்க. அப்போ கையில் அவர் எடுத்துக்கொண்டு வந்த மண்டையோடு யாருடையது? யாருடைய மண்டையோட? அந்த விசில் புலவர் பிளஸ் அட்வொகேட் மஞ்சுநாத்
இவங்க 2 பேரும் வரும்போது அந்த விசில் புலவர் கையில் இருந்த அந்த மண்டையோடு யாருடையது, அந்த மண்டையோட்டுக்கான மர்மத்தை அவிழ்க்கணும். இந்த மண்டையோடு வந்து இந்த விசில் புலவருக்கு எப்படி கிடைச்சிச்சு, இந்த மர்மத்தை அவிழ்க்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில எஸ்ஐடி வேகம் எடுத்து செயல்பட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் ஆகஸ்ட் 18ஆம் தேதி நேற்று விசில் புலவர் இடத்துல 7 to 8 மணி நேரம் எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் தீவிரமான விசாரணை. ஏன்னா அந்த மண்டியோடு யாருடையது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு, விசில் புலவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கு. இன்று ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் விசில் புலவர் இடத்துல விசாரணை தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்த மண்டியோடு வந்து இந்த விசில் புலவர் எங்க இருந்து எடுத்தாரு, அல்லது அவருக்கு யாராவது இந்த மண்டி ஓட்டை அவருடைய கையில கொடுத்தாங்களா, இந்த மண்டி ஓட்டுக்கு சொந்தக்கார நபர் யார், இந்த அடிப்படையில் தான் இந்த முகமூடி அணிந்த நபர் விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர் தான் இந்த மண்டி ஓட்டை கொண்டு வந்தாரா, அல்லது வேறு நபர் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போன்ற நிலைகளுக்கு வந்தாங்களா, அந்த கோர்ட்டுக்கு வந்தாங்களா. ஏன்னா முகமூடி அணிஞ்சு வந்ததுனால இந்த நபர் தான் அந்த நபரா, அல்லது அந்த நபர் வேற இந்த நபர் வேறையா அப்படிங்கிற அடிப்படையிலையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் விசில் புலவர் இடத்துல தீவிரமான ஒரு விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம விசில் புலவர் மேல அடுத்த சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த 2014 காலகட்டத்துக்கு அப்புறம் விசில் புலவர் குடும்பத்தோடு அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, தலைமறைவாகிட்டாங்க. ஏற்கனவே விசில் புலவர் என்ன தெரிவிச்சார் அப்படின்னா, இந்த 100க்கும் மேற்பட்ட இளம் பெண்களுடைய சடலங்கள், கொடூரமாக சிதைக்கப்பட்ட சடலங்களை நான் புதைச்சதுனால, எனக்கு மனச்சாட்சி உறுத்தியதுனால 2014 காலகட்டத்தில் நான் வந்து அந்த வேலையை விட்டு இந்த தொழிலே வேண்டாம், இந்த கொடூரமான தொழில் வேண்டாம், பாவம் வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் மனச்சாட்சி உறுத்தியதால குடும்பத்தோட அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் 2014ஆம் ஆண்டு முதல் இந்த விசில் புலவர் எங்க இருந்தாரு, அது வரைக்கும் என்ன செய்துகிட்டு இருந்தாங்க, இந்த விசில் புலவருக்கு வருமானம் எதன் மூலம் கிடைத்தது, அவருடைய பேங்க் டீடைல்ஸ், வங்கி விவரங்கள், யாரோடெல்லாம் இந்த விசில் புலவர் இந்த 2014 பிறகு தொடர்புல இருந்தாங்க, யாரோட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் இவருடைய குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருந்தாங்க, அவங்கெல்லாம் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, யார் கூட கம்யூனிகேஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த விசில் புலவருடைய பின்னணி முழுவதையும் அலசி ஆராயக்கூடிய வேலையில, அந்த மர்மத்தை உடைக்கக்கூடிய வேலையில ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த விசாரணை முடியும் போதுதான் விசில் புலவர் யார், அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிற போன்ற தகவல்கள் வெளியே வரும். இப்படியான சூழ்நிலையில் தான் ஒரு முக்கியமான செய்தி நேற்று காலையில் பெரிய அளவில் சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆச்சு. என்ன அப்படின்னா, 2014 2023 காலகட்டத்தில் இந்த விசில் புலவர் தமிழ்நாட்டில் தங்கி இருந்தார். தமிழ்நாட்டில் அவர் தங்கி இருக்கும் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விசில் புலவரை அணுகிச்சு. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் தர்மஸ்தலாவில் 2014 காலகட்டம் வரைக்கும் 1995 2014 காலகட்டம் வரைக்கும் வேலை பார்த்ததுனால, அங்கே பல சடலங்களை புதைச்சதுனால, நீங்க வந்து அங்கு புதைக்கப்பட்ட சடலங்கள் இல்லீகலாக புதைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரஷரை கொடுத்தாங்க. ஆனா வந்து நான் வந்து இல்ல, சட்டத்துக்கு உட்பட்டு லீகலாகத்தான் அங்க சடலங்கள் புதைச்சது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன். ஆனா அவங்க பிரஷர் கொடுத்தாங்க. இந்த அடிப்படையில் தான் நான் இது போன்ற ஒரு கருத்துக்களை தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்லையும் தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலையும் முன் வச்சேன் அப்படின்னு சொல்லி விசில் புலவர் தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி பரபரப்பாக ஊடக வாயிலாக சோசியல் மீடியாக்கள் வாயிலாக வைரலாக வலம் வந்துகிட்டு இருந்துச்சு. இது இந்திய அளவிலையும் ஒரு பேரதிர்ச்சியை உருவாக்கிச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ விசில் புலவர் சொன்னது பொய்யா, அதன் பின்னணியில் வந்து யாரோ ஒரு அமைப்பு இருக்காங்க அப்படிங்கிற நிலையில் ஒரு செய்தி வலம் வந்துகிட்டு இருக்கும் போதுதான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. விசில் புலவர் வந்து இது போன்ற ஒரு கருத்துக்களை சொல்லவே இல்லை, நாங்கள் தொடர்ச்சியாக நேற்று 7 to 8 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டோம், அந்த விசாரணையில் இந்த விசில் புலவர் அது போன்ற கருத்துக்களை முன்வைக்கல, ஒரு ஃபேக் நியூஸ் தான் வைரலாக வலம் வந்துகிட்டு இருக்கு, அது தவறான செய்தி அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இதை மறுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இந்த விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு புகார்தாரர் தான். அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செக்ஷன் 164 கீழே தான் நாங்கள் அவர்கிட்ட விசாரணையை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம், வேற எந்த விதமான தகவலும் கிடையாது, அவர் இது போன்ற கருத்துக்களை முன்வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த செய்தி பொய்யான செய்தி அப்படிங்கிறத ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ விசில் புலவர்கிட்ட தொடர்ச்சியாக இந்த 94 to 2014 காலகட்டத்தில் என்ன நடந்தது, இப்போ விசில் புலவர் கொடுத்த புகாருடைய உண்மைத்தன்மை என்ன, இது மட்டும் இல்லாமல் விசில் புலவரை பொறுத்த வரைக்கும் என் கூட பல பேர் வேலை பார்த்தாங்க,
அவங்களும் உண்மையை சொல்வதற்கு வெளிவர வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த விசில் ப்ளோவரோடு பணிபுரிந்த நபர்கள் எல்லாம் யார் யார் இவர் கூட வேலை பார்த்தாங்க, அதாவது 94லேருந்து 2014 காலகட்டத்தில் தர்மஸ்தலாவில் வேலை பார்த்த ஊழியர்கள், அந்த காலகட்டத்தில் 1994 டு 2014 காலகட்டத்தில் அங்கிருந்த கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் மாறி மாறி டிரான்ஸ்ஃபர் ஆகி இருந்திருப்பாங்க. அந்த கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்க, தர்மஸ்தலாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல 94ல இருந்து 2014 வரைக்கும் யார் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க, எஸ்ஐயா இருந்தாங்க, கான்ஸ்டபிளா இருந்தாங்க, அங்க பணிபுரிந்த போலீஸ் அதிகாரிகள் யார் யாரெல்லாம் பணிபுரிஞ்சாங்க அப்படிங்கிற டேட்டாக்களை எல்லாமே எஸ்ஐடி டீம் வந்து இப்போ கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இவர்களிடத்துல எல்லாம் எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் விசாரணை மேற்கொள்ள போறாங்க. இந்த விசில் ப்ளவர் மீது ஒரு சந்தேகம், விசில் ப்ளவர் சொன்ன காலகட்டத்தில் தர்மஸ்தலா கோயிலில் வேலை பார்த்தவர்கள், விசில் ப்ளவரோடு வேலை பார்த்த ஊழியர்கள் யார் யார், கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் யார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தாங்க, தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யார் யாரெல்லாம் இந்த காலகட்டத்தில் வேலை பார்த்தாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயில் எடுக்கக்கூடிய வேலையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தீவிரமாக செயல்பட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலை தான் ஒரு சில யூடியூப் சேனல்களுக்கு எஸ்ஐடியை பொறுத்தவரைக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இந்த தர்மஸ்தலா குறித்து வீடியோக்கள் வெளியிட்டதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வலம் வந்துகிட்டே இருந்துச்சு. அதையும் எஸ்ஐடி மறுத்திருக்காங்க. நாங்கள் எந்த விதமான யூடியூப்களுக்கும் நோட்டீஸே நாங்கள் அனுப்பல அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் ஏற்கனவே நாம் பார்த்தது போல இந்த புகார் கொடுத்தவங்க சாட்சிகள், அதாவது ஜெயந்த் கவுடா போன்ற சாட்சிகள், இந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், அதாவது சம்மன் அனுப்பியிருக்கோம், அவர்களுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக நாங்கள் சம்மன் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியும் எஸ்ஐடி வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த விசில் ப்ளவர் சாட்சிகள் ஜெயந்த் கவுடா இது போன்ற சாட்சிகள், பிற சாட்சிகள் சுஜாதா பட் போன்ற பிற சாட்சிகள் எல்லாரிடத்திலையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை பொறுத்த வரைக்கும் வேகம் எடுத்து விசாரணையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நேற்று தமிழகத்தில் இது போன்ற ஒரு அமைப்பு பிரஷர் கொடுத்தது அப்படிங்கிற செய்தியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் வைரல் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அப்போ பின்னணியில் யாரோ ஒரு அமைப்பு இருக்கிறது, யாரோ சமூக விரோதிகள் இருக்காங்க, இந்த தர்மஸ்தலா கோயில் மீது களங்கத்தை ஏற்படுத்துவதற்காக விசில் ப்ளவரை பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகும் போது அது மறுக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ தற்போதைய நிலையில ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தீவிரமான விசாரணையில் நாம பார்த்தது போல தீவிரமான விசாரணையில் சாட்சிதாரர்கள் இந்த அடிப்படையிலான விசாரணைகள் இதெல்லாம் வேகம் எடுத்து சென்றுகிட்டு இருக்கு. இதுதான் தர்மஸ்தலாவுடைய கரண்ட் முக்கியமான அப்டேட்டா இருந்துட்டு இருக்கு. இந்த பதிவில் நாம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் தகவலாக இருந்தாலும் நாம மிக முக்கியமான நம்பத்தகுந்த ஊடகங்கள் வாயிலாக கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் நாம இது போன்ற ஒரு வீடியோக்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். இதுல எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் மீடியா எத்திக்ஸுக்கு உட்பட்டு தான் நாம வந்து இது போன்ற தகவல்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் தான் இந்த செய்திகள் எந்த ஊடக வாயிலாக நாம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக இந்த வீடியோவில் இருந்து தகவல்கள், இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கப்பட்ட மீடியாக்களுடைய URL லிங்கையும் நாம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த செய்தி உண்மையானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற ஒரு முயற்சி. இது போன்ற முக்கியமான செய்திகள் தகவல்களுக்கு எப்போதும் நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி.